நமக்கு சொல்லிட்டேன், நான் தான் நடத்துகிறவர் என்று சொல்றேன். அப்ப எனக்கு வழி தெரியாத நிலைகளில, நான் கலங்கி நிற்கிற வேலையில, பற்பல விதமான சூழ்நிலைகள் என்னை நெருக்கத்திற்குள் வழி நடக்கும் போது என்னை வழி நடத்துங்க என்று கேட்கிற பொறுப்பு நம்ம கையில தான். கடந்த நாட்கள் நாம் பார்த்தோம். 74:17 பார்த்தோம். எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் எப்படி நடக்கூடாது? அவருடைய நடக்கைகள் எப்படி இருக்குன்னு சொன்னேன், அதனுடைய முடிவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். திருப்பி அதுக்குள்ளே நம்ம இன்னும் இருக்குது. 2 வாரம் இருக்கு. இந்த வாரம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் வாக்குதத்தங்க முடிக்க முடியாது. ஏராளமான வார்த்தைகள். போன வாரம் சொன்ன எபேசியர் 4:1 பார்த்தோம். கர்த்தர் நிமித்தம் கற்றுள்ளவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து எப்படி நடக்கணுமா? பாத்திரவான்கள் அப்படின்னு அழைப்பு ரொம்ப முக்கியமானது இல்லையா? இன்னைக்கு நமக்கு எது முக்கியமா தெரியல. நீங்க வாசிக்கணும். ரோமர் 8வது அதிகாரம் 29-30 வாசித்து பார்த்துட்டார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். அவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அழைப்புல நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. எல்லாரையும் தேவன் அழைக்கிறார். ஆனா அழைப்பு எல்லாரும் இந்த அழைப்புல கிடைக்க பாக்கியம் நிறைய. அப்ப இந்த அழைப்பு தகுதியானவர்களாக நடக்கணும் என்றுதான் தேவன் சொன்னார். எப்படியும் ஒரு திருத்தவன் எப்படியும் நடத்துறாங்க முடியாது. ஆனா ஒரு நாள் திருத்த அல்லாத வாழ்க்கையில நம்ம இருந்ததுனால நம் மனம் விரும்பினபடி எல்லாம் நடக்கும். எபேசியர் 2வது அதிகாரம் 1-3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி இருந்துமா? நம்ம ஏதாவது நம்ம சொன்ன எடுத்துக்காட்டாங்க, எடுத்துக்கணுமா? வேலையை பார்த்து போறாங்க. நம்ம தப்பை யார் எடுத்து சொன்னாலும் எடுத்துக்கிற மனநிலைமையில நாம இல்லை. அதை ஏற்றுக்கவும் நம்ம விரும்பல. இந்த பாவம் ஒண்ணு மேல ஒண்ணு செய்து கிடைக்கிற செத்த நிலைக்கு வச்சோம். ஒரு நாட்டம் நம்ம பேரை சொன்னாங்க, ஒரு நாட்டம். ஐயோ அண்ணன் விரும்பாத ஒரு நிலைக்கு வந்துட்டோம், செத்த நிலைக்கு வந்துட்டோம். 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவைகள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய
ஆதிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சம் மனசும் விரும்பினவைகளை எல்லாம் செய்து சுபாவத்தின்படி மற்றவர்கள் போல கோபாக்கின் பிள்ளைகளாக அதுதான் தேவன் வகுத்த வழி காணிக்கிறாங்க. இல்லை, தேவன் வகுத்த வழியில அன்னைக்கு தேவனை அறியாதவர்களாக நம்ம இருந்தோம். இன்னைக்கு தேவனாக அறியப்பட்டவர்களாக, தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்ற புதேசர் 1:13 வாசிக்கிறீங்க. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினதுமாய் இருக்கிற இன்னைக்கு இருளுக்குள் இருந்து, இருளின் ராஜ்யம், பிசாசின் ராஜ்யத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி நீங்க என்ன பண்ணிருக்கிற பிதாவாகிய தேவன் விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திற்கு நம்ம கொண்டு வந்து வைக்கிறோம். நாம் எங்க வந்து இருக்கிறோம்? வேறொரு ராஜ்யத்திற்கு வந்திருக்கிறோம். முதல்ல இருந்தோம் கிறிஸ்துவை அறியாத நாட்கள், அது ஒரு ராஜ்யம். அது இருளின் ராஜ்யம் சொல்லப்படுது. இப்ப ஒளியின் ராஜ்யம் வந்திருக்கிற நாம ஒளியின் பிள்ளைகளாகவே நடக்கணும். ஒளியின் ராஜ்யத்துக்கு வந்த நாம இருளின் அதிகாரத்தில் இருந்த மாதிரி எல்லாம் நடக்க முடியாது. இருளுக்குள்ளான காரியங்களை செய்ய முடியாது. இருள் என்னங்க பண்ணுவாங்க? அத்தனை அசுத்தமும் அத்தனை பாவமும் எங்கதான் குளிக்கிற பாரா இருக்கும் பாரு, பெரிய ஸ்டார் ஹோட்டலா இருக்கும் பாரு, எல்லாம் அறக்கடிச்சிருந்தாரு. அடுத்து மூஞ்சி சரியா என்ன பண்ணாரு? ஏன் எல்லாம் இருளுக்குள்ளதான், எல்லா தீமையும் எங்கதான் இருக்கான்? அந்த இருளுக்குள்ள இருக்கு. அதனாலதான் இருளை விரும்புறாங்க. ஆனா அங்கிருந்து உன்னை விடுதலை ஆக்கிட்டு இப்ப நீ எங்க போக முடியாது. இப்ப வெளிச்சத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுல கர்த்தர் வச்சாரு. அன்னைக்கு யாரும் பார்க்க முடியாத இடத்துல இருந்த இப்ப எல்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. இப்ப நம்ம 4 பேர் நம்மளை பார்க்கிறாங்க. இப்ப நம்ம நடக்க எப்படி இருக்கணும்? எதற்காக தேவன் உன்னை அழைச்சாரு? அந்த அழைப்புக்கு தகுதியானவர்களாக நாம் முதல்ல நடக்கணும். ஒவ்வொருத்தரையும் உரிமை பாராட்டுறாரு. ஒருவேளை நமக்கு புரியாது, பல நிலையில சொல்லியிருக்கு. ஏன்னா தேவன் அழைத்த போது அது எனக்கு பெரிய ஆச்சரியம். அந்த ஊருக்குள்ள வந்து ஏதோ கொஞ்சம் விசுவாசி அந்த நிலையில இருந்து என்னால முடிஞ்ச கொஞ்சம் ஊழியங்களை அப்படி செய்து வரும்போதுதான் ஒரு நாள் தேவன் தரிசனம் வாங்கி என் ஊழியத்துக்கு வேண்டாம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பெரிய படித்த பட்டதாரி அல்ல, ரொம்ப ஞானத்துல சிறந்தவன் அல்ல. உலகத்துல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முக்கியத்தவர்களை ஒத்த கிடையாது. புறக்கணிக்கப்பட்டது, ஆகாதவன் என்று சொல்லப்பட்டது. என்ன வேணும்னு சொன்னா நம்ப முடியல. என்ன போலதான் முறை கூப்பிட்டு நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவருக்கு வேணும். அந்த வேண்டும் என்ற நிலையில தான் ஒரு கேள்வி இருக்கு. அன்னைக்கு கேட்டா பவுல் அப்போஸ்தலர் 9:6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிற? இதுதான் முக்கியமானது. வாழ்க்கை கரெக்ட் பாயிண்ட். வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாக்குற இடமே தரணும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வேணுமா? ஆண்டவருக்குள்ள வந்து பதலாத்துல அழுது இருக்கிற தேவ சமூகத்துல என்ன அழுதுன்னா, என் வாலிபெல்லாம் நிறைய போயிடுச்சு, நம்ம அறியாமலே நடந்துட்டேனே, எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டேனே, இந்த காலத்துல என் சட்டத்துல
இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் நல்லா இருக்குமே, இன்னும் அதிகமா நான் உங்களுக்காக ஓடி இருப்பேன், இப்படி நான் அழுதலா. எனக்கு தேவன் பதில் கொடுத்தார், எல்லாம் எனக்கு தெரியும். கடந்த காலத்தை குறித்து அழுது இருக்காத, இது உன்னுடைய காலம். உனக்கு இருக்கிற பலத்திற்கு இன்னைக்கு வேணா ஓடிடும், இன்னைக்கு வேணா ஓடுது. கவனிச்சு ராத்திரி படுக்கும் போது காலையில் இங்க அழுத்துமா, இங்க அழுத்தமா, வடிக்குமா, வரல குழந்தை. ஆனா காலையில வந்து சிங்கம் போல நிற்கிறது. ஒவ்வொரு பலவீனத்திலேயும் கர்த்தர் கனனாக இருந்து நடத்துகிறார். ஏன்னா அவர் சொன்னாரு, நான் திரும்பி கேட்பேன், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்கிறாங்க, என்னை திறன்படுத்தும், எனக்கு நீ கற்றுத்தார், என்னை வழி நடத்தும். அவரை நான் சும்மா விருது கிடையாது, நான் கேட்டுதான் இருக்கிறேன், என்னை நடத்தித்தான் இருக்கிறேன். அப்ப எதற்காக தெரிந்து கொண்டாரு, எதற்காக நான் வேண்டும் என்று கேட்டாரோ அந்த பாதையை நடத்தினேன். இன்னும் அது பூரண பலன்னு நான் ஜெபிக்கிறேன். என் வண்டி ஓடி நிற்கிற வரணும். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கேன். நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசிக்கிற சத்தம் எனக்கு கேட்கணும். எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும், யாருக்கு உண்மையா இருக்கணும்னா கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். கொடுத்த பொறுப்பை உண்மையா நிறைவேற்றி நடக்கணும். அதுக்கு காரணம் சாக்கு போக்குகளோ சொல்லின்னு எங்கே ஒரு பக்கம் உட்காரக்கூடாது. அதையெல்லாம் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவன் தான் அவனுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அப்படித்தானே இருக்கு. யோவான் 15:14 நீங்க பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. எதுக்கு நரேஷ், எதுக்கு ஒய் சந்தீப், எதற்காக உன்னை தெரிந்து நான் பேசுற ஐயா அவன கடவே அப்படின்னு நம்மளை பார்த்து அற்பமா சொல்லிட்டு போயிடுவான். ஏன் அவன் சொல்றது ஆண்டவருக்கு தெரியாதா? நான் அற்பமானவனுக்கு தெரியாதா? நான் நம்ப தகுந்தவன் நல்ல என்பது ஆண்டவருக்கு தெரியாதா? நான் துரோகி என்பது ஆண்டவருக்கு தெரியாதா? நான் அவருக்கே சத்துருவா மாறக்கூடியவன் தெரியாதா? தெரிஞ்சு எதற்காக உன்னை தெரிந்து கொண்ட? ஏன் இங்கதான் நீ கேட்கிறேன், நான் என்ன செய்ய நிச்சயமா இருக்கேன். அப்ப பதில் வரும். எப்ப பதில் வரும்? அப்ப பதில் வரும். இந்த கேள்வி வரும்போது தெரிந்து கொண்டார். அப்ப தெரிந்து கொண்ட தேவன் எல்லாம் அறிந்தவர். நம்மளுடைய பலவீனங்கள் தெரியும், நம்ம செய்த தப்புகள் தெரியும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவங்களோட தெரிந்து கொண்டது. நான் அடிக்கடி இப்படி சொல்றேன், ஒரு புதுசா ஒரு பில்டிங் கட்டுற இடத்த பார்த்தீங்கன்னா அது பாதி நின்று செங்கல் பாதி உடஞ்சி பாதி கட்டாம அது புதுசு வேலை இல்லாம பார்த்தா பார்க்கறதுக்கு பெயிண்ட் பங்கலாமா இருக்குதுமா? எப்படி இருக்கான்? 4 பேருக்கு பயந்து காட்டுற பில்டிங். ஆனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெயிண்ட் கீட் அடிச்சு நல்லா லைட் எல்லாம் 10 வாட்டி பார்ப்பாங்க, உன்னை எப்படி வைக்கிறது. ஆரம்பத்துல அப்படிதான். ஏன்னா அவர் இன்ஜினியர், ஆண்டவர் யாரு? அவர் முழுசா அவனை பார்த்துக்கிறாரு. நான் பாருங்க அறுவலையா பார்த்தாங்க, ஆண்டவர் நம்பி பார்த்துக்கிறாரு, முழுசா பார்த்துக்கிறாரு. அப்பா அப்படி நடத்துறதுக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ரொம்ப கெட்ட ஆண்டவர் சொன்னாரு. ஒரு மனுஷனும் கெட்டவங்க கிடையாது. எந்த மனுஷனா? அப்போ அவன் நடந்து கொண்ட அந்த காரியம், அவன் ஏற்றுக்கொண்ட அந்த காரியம், அதுல அவன் சரியா நடந்தானா அவன் நடக்க வேண்டியபடியா நான் இருக்கிறேன். அவன் சரியா நடத்த நம்ம நாம என்ன செய்யுது? முதல்ல என்னுடைய அழைப்புக்கு நீ கீழ்ப்படிந்து அதுக்கு தகுதியானவர்கள் நடந்தா. 2வது காரியம் சொல்றாரு, அவர் செய்யற காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து தீமத்தை யாரு பண்ணதில்லை. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும். எதற்காக?
எதுக்காக இந்த பூமியில அவ்வளவு போராட்டம், நெருக்கம், நிந்தைகள், இன்னைக்கு குற்றப்படுத்துறாங்க, கொலை சொல்றாங்க, வீணான பணியெல்லாம் சொல்றாங்க. வேணும் சொல்ற மாதிரி மத்திய அத்தியாவதியான 10-11 நம்ம பார்க்கணும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களான நீ பாக்கியவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ரோமர் 8:36 பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எத்தனை உபத்திரவம், எத்தனை மன அழுத்தம், எத்தனை துன்பம், இதெல்லாம் பிரிக்கக்கூடிய காரியங்கள். ஏன்னா நம்முடைய அழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனை பற்றி இயேசுதான் நித்திய ஜீவன். யாரை பற்றி கொள்ளணும்? அப்ப அவரை பற்றி கொள்ள முடியாதபடிக்கு அவரை விட்டு பிடிக்கிறதுக்கு பல பிரச்சனைகள் இன்னைக்கு சத்துரு தந்திரமா அந்த வாழ்க்கையில போட்டுருக்காங்க. ஆனா நமக்கு விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை இருக்கு. அப்ப உனக்கு வர பிரச்சனைகளை எல்லாம் நீ ஜெயிக்கணும். அதுக்கு தேவன் சொல்றாரு, விசுவாசத்துல போராடு. நீங்க என்ன பார்த்தாங்க, நிறைய பேருக்கு அர்த்தம் பிரச்சனை. ஒரு வசனம் பாருங்க, சங்கீதம் 27:13 நீங்க அதை வாசிக்கலாம். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தார். நிறைய பேர் எப்படி கேட்டு போறாங்க? இப்போ நான் பேசுறேன், என் வார்த்தைக்கு எசிந்துதான் மாறி இணையுமான இரு மனம் ஒரு மனமா மாறும். ஒரு மனமா கேட்கறது தேவனுக்கு நான் சொல்றது இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டு அதோடு கூட வாரியை அழைச்சி. அப்போ 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபத்துல எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்பது தேவனுடைய வாக்குதான். அல்லேலூயா. அப்ப கேட்கிறதையும் செயல்படுத்துவதையும் குருமனம் உண்டாக வேண்டும். தேவன் சொல்ற அந்த வாக்கு மாறாது. தேவனுடைய வார்த்தையை மாற்ற யாராலையும் முடியாதது, முடியவே முடியாது. ஆனால் அவர் எதை செய்ய நினைச்சால் அதை செய்ய வந்தவர். அது யாருக்கு செய்யறாருன்னா, இருமனம் உள்ளவனுக்கு அல்ல, ஒரு மனம் உள்ளவனுக்கு செய்கிறார். இல்லையா? யாக்கோபு 1:6 சொல்லுங்க சொல்றாரு. ஆறு 7 வாசியா. சந்தேகப்படக்கூடாது. எது கேட்கறது என்ன பண்ணலாம்? நீங்க எப்படி கேட்கறது? விசுவாசத்தோடு இருக்குதா? யோவான் 1:15 சொல்லப்பட்டிருக்கிறார். எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமான அவர்களுக்கு நாம் கேட்டவர்களையும் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்தோம். கேட்கும் போதே பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம். குழந்தைக்கு உடம்பு தெரியல, கேட்கும் போது ஜெபிக்கும் போது அதுக்கு சுகமாயிடுச்சு என்ற விசுவாசம் ஒன்று வேணும். விசுவாசம் பொய்யன். விசுவாசம் யாரு? அவன் பொய்யன். அவன் சொல்றதான நல்லதான் பொய்தான். நேற்று ஒரு சகோதரிய ஊழியத்தில் சொல்லிட்டேன். அவனுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வழி இங்க வழி இங்க வழி சொல்லிட்டு ஓயாம என் கூட ஒருத்தர் பேசினே இருக்கிறான். என் கூட
கொஞ்சம் ஜடம் பண்ணி எல்லாம் அடிச்சு விட்டுட்டேன். திரும்ப ராத்திரி 9:30 மணிக்கு மேல போனேன். ராத்திரி என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க, பாஸ்டர் என் கழுத்து வலி, உடம்பு வலி, இடுப்பு வலி, எல்லா வலியும் இப்ப இல்லை, நல்லா இருக்கு. மீண்டுமா இப்போ எங்க சொந்த பகுதியில அவன் பேசினே இருக்க ஆரம்பிச்சுட்டான். நான் என்ன பண்றதுன்னு என்ன பண்றது, சில அறிக்கைகளை சொல்லி அவங்களே அறிக்கை பண்ணி இப்ப அதை ஏற்றி நான் சொல்லி கொடுத்த அதை கொஞ்ச நேரத்துல இறுதி அப்படியே வாங்கி எடுக்கிற மாதிரி பண்ணி ஓடிட்டாங்க. இவங்க சொல்றாங்க, என்னம்மா இப்போ என்ன பார்த்து வழியே இல்லை பார்த்து, இப்ப எந்த சத்தமும் இல்லை பார்த்து, இப்ப நல்லா இருக்கிறாங்க, போன் பண்ணல, நம்ம நல்லா இருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்ப அவங்க இது பல வருஷமா இருக்கு, எனக்கு எத்தனை வருஷமா, 8 வருஷமா அந்த அவസ്ഥ பண்ணாங்க. கவனிக்க பாருங்க, இப்ப யார் சொல்றது கேட்காது. அந்த சிஸ்டர் கூட ஒரு ஆவி பேசினே இருக்குது, எத்தனை வருஷமா. இப்ப யார் சொல்றது கேட்பாங்க, அது ஓயாம பேசி கேட்க முடியும். இதுல நாம என்ன செய்தோம், விசுவாசித்தோம். தேவன் வல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர், அவர் விடுதலை ஆகினா விடுதலை தான் இல்லையா. நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறவர், ஒன்று சேதப்படுத்த மாட்டாது. தேவனுடைய வாக்கு தத்தம். இந்த ஊழியத்தினுடைய அத்திவாரமே எனக்கு இந்த விசுவாசம் தான். ஒன்றும் செய்யாது, ஒன்றும் நம்ம சேதப்படுத்த முடியாது என்பதுதான் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். அந்த விசுவாசத்துல செயல்படுத்தும் போது எல்லாம் நமக்கு ஜெயமா வந்து உங்க பிரச்சனை இருக்குங்க. விசுவாசத்தை செயல்படுத்துங்க. விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடணும். நித்திய ஜீவனை பற்றி வரணும். அதற்காக தன்னை அழைக்கப்பட்ட வாழ்க்கையில் அத்தனை போராட்டங்களை எதற்காகனா இயேசுவை பற்றி கொள்ள முடியாதபடிக்கு வர போராட்டம் தான். ஆனா எதை இதுதான் பார்த்தோம். 26:3 உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீ நம்மை பூரண சமாதானம் பார்க்கும்படியே பூரண சமாதானத்தை வாழ்க்கையில். முதல்ல நாம பார்த்தோம், நித்திய ஜீவனை நாம் கற்றுக் கொள்ளும்படியாக அழைத்தார். ஒரு அழைப்பு இருக்கு. 1 பேதுரு 3:9 நாம் பார்த்தோம். 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமை உதாசீனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து யார் ஆசீர்வாதம் தேவன் 2வது அழைப்பு. நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டது. நாம எதுக்காக அழைக்கப்பட்டோம்? நித்திய ஜீவனை கட்டுப்படுத்த முதல் சொன்ன. 2வது நீ ஆசீர்வாதம். யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர? பக்கத்துல பார்த்து ஆசீர்வதிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம், சபிக்கிறவனுக்கு சாபம். இப்ப ஆசீர்வாதம் சாபம். நீ என்ன பண்ண? பகைக்கிறவனை கூட ஆசீர்வதிய அவர் சொல்ற, அதுக்கு தகுதியானவனா அவன் இருந்தா அந்த ஆசீர்வாதம் தங்கம். அதுக்கு அவன் தகுதியா இல்லைன்னா நீ சொன்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு தகுதி இல்லாத பார்த்து ஆசீர்வதிச்சுனே அது எங்க திரும்பி வரும். நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது காரணமாக. அதே போல 24:1 சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும். வேற ஆசீர்வதிக்கணும். ஏன் இஸ்ரவேல் அவங்க தேவனால பிரிச்சிருக்கப்பட்டது? அவங்க தேவனால. இப்ப நீ நானே யார் தான்? உலகத்திலிருந்து பிரிச்சிருக்கப்பட்டவங்க தானே. அவர் என்ன நினைக்கிறாரு? ஆசீர்வதிக்கதான் நினைக்கிறாரு. இப்ப இந்த ஆசீர்வாதம் நம்ம மற்றவங்க ஆசீர்வதிக்க சொல்றாரு. ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சொன்னாரு, ஆதியாகமம் 12வது அதிகாரம் நீ 2-3 வசனத்துல பார்த்தா 7 ஆசீர்வாதங்கள், ஒரு ஆசீர்வாதம்
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிற உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவங்க நான் சபிப்பேன். தன் சகோதரனுடைய மகன் வளர்த்தான். அவன் தீமை செய்தான். ஒரு பிரச்சனை வரும்போது சொல்றான், நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போயிடுறேன். நமக்குள்ள பிரச்சனை வேணாப்பா, நீயே தெரிஞ்சுக்கும் போது லோட்டு சுத்தி பார்க்கலாம். தண்ணீர் நிறைந்த செழிப்பான பகுதியாக சோதம் போமாறு தெரிஞ்சு ஒரு பக்கம் பனி, ஒரு பக்கம் செடி. இப்ப லோத்து எதை தெரிஞ்சுக்கணும்? நல்லா கவனிப்பாருங்க. நம்மளை வளர்த்தவன், நம்மளை பாதுகாத்தவன், நம்மளை நேசித்தவன், நம்மளை மட்டும் கூடவே காத்து வந்தவன், இவனுக்கு வறட்சியான இடத்த போட்டு லோத்து நன்கனா நான் எது தெரிஞ்சுக்கிறேன்? இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் தெரிஞ்சுக்கிறான். அவன் போயிட்டான் செழிப்பான இடத்துக்கு மேல. ஆனா ஆபிரகாம் தேவன் அதை திறந்து பேசுற, நீ பார்க்கறது பூமியெல்லாம் போன சுத்தமா தான் இருக்குன்னு சொல்ற. அவன் விட்டு கொடுத்தான். சொல்றாங்க விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போறதுல, கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க. இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணான்? விட்டு கொடுத்தான். ஏன்னா அவங்க சொன்னது ஆபிரகாம் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவன நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன நான் சபிப்பேன். இப்ப லோத்து குடும்பம் எப்படி போச்சு? எப்படி போச்சு? அவன் நீதிமான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சந்ததி நியாயத்தை அவன் 12 விட்டுனா போயிட்டா, பிள்ளைகள் பேசிய போல மாறிட்டாங்க. அவன் சந்ததி இன்னைக்கு சாபத்துக்குள்ளான சந்ததியா மாறி போச்சு. ஏன் காரணம்? வாக்கு மாறாது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்க ஆசீர்வதி, நன்மை செய்யறவனுக்கு நீ தீமை செய்யாத, தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்ய கற்றுக்கொள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்க மேல வந்து நிச்சயமா. ஏன்னா அழைப்புல ஒரு அழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு கொள்ளக்கூடிய அழைப்பு. அப்படி பஞ்ச காலத்துல கூட நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-14 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்திலே விளைவித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்தில் ஒரு பஞ்ச காலத்துல விளைச்சவனுக்கு எத்தனை மடங்கு கிடைச்சுனா? பஞ்ச காலத்துல கிடைக்குமா? பஞ்ச காலத்துல விதைக்கதான் தோணுமா? நாளைக்கு பார்த்துக்கலாம் உயிரோடு இருந்தான்னு சொல்லுவான். இருக்கிறத சாப்பிட்டு என்ன பண்ணா? நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு நல்லா வாழ்ந்தா போதும். அதுதானே மனுஷனுடைய இயல்பு. ஆனா நீ எங்க விதைக்க? ஏன் விதைச்சான்? கர்த்தர் சொன்னார், நான் ஆசீர்வதிப்பேன். என் ஊழியக்காரனாக ஆபிரகாம் நிமித்த உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறும். அல்லேலூயா. விதைக்கிறான். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 100 மடங்கு ஆசீர்வாதம். தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நீங்க 13ஆவது வசனமும் 14ஆவது வசனமும் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கு அந்த வசனம். அவன் ஐஸ்வர்யவானாகி எப்படி நான் எப்படி பண்ணலாம்? நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், நாளுக்கு நாள் வளரணும், பெருகணும். விருத்தி அடையுது மகா பெரியவனான இன்னைக்கு பாருங்க, ஆட்டு மந்தால் மாட்டு மந்தாலும் இன்னைக்கு இருக்கு கேட்ச் மாதிரி. அத்தனை காட்டு அரிசி இருக்கு, அத்தனை கார் இருக்கு, பைக் இருக்கு, லாரி இருக்கிற மாட்டு. அன்னைக்கு எல்லாம் பெரிய ஆசீர்வாதம்னா ஆட்டு மந்தால், மாட்டு மந்தால், ஒட்டகம் பழங்கால காரணம் யாரு கூட இருந்தாங்க அப்படி இருந்தான். இதை பார்த்து 14ஆம் வசனம் சொல்லுது, அவனுக்கு ஆட்டு மந்தால், மாட்டு மந்தால், அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடினாலே வெளிந்தர் யாருங்க? சத்து. அவன் அழிவை பார்க்க நினைச்சவங்க, அவனை கெடுக்க நினைச்சவங்க, அழிக்க நினைச்சவங்க இப்ப யார் பொறாமப்பட்டாங்க?
அப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறத பார்த்து உன் மேல பொறாமப்படக்கூடிய ஜனங்கள் பிரமிக்கிற அளவுக்கு யார் ஆசீர்வதிப்பார்? இப்ப இவன் ஆசீர்வதிக்க பட வெளித்தர்கள் அதனால பொறாமப்பட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சத்துருக்கள் பொறாமப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? மேலும் மேலும் நாளுக்கு நாள் அது தர அவரால் அது அவர் தர. நம்முடைய ஆசீர்வாதம் உலகத்தோடு கூட மட்டும் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய நிலைகளில நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஆவிக்குரிய நிலைகளில நம்ம வளரணும். மேலும் தேவனுக்காக எழுதி பழகணும். எது நிற்கும்? நான் பணம் காசு செய்யறதை விட ஆவிக்குரிய நிலைகளில இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம அடியக்கூடிய காரியங்களை சாதிக்க முடியாது. எப்படி இருக்கணும்? இந்த ஆசீர்வாதம் நமக்குரியது. எத்தனை பேர் சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது. இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்வதற்காகவே தேவன் உலகத்திலிருந்து பிரித்து எனக்கு தேவன் அழைத்திருக்கிறார். இது ஒரு அழைப்பு. நான் எப்படி இருக்கணும்? நான் பேர் மசில் எப்படி இருக்கணும்? நிறைய பேருக்கு ஆசை கொடுக்கணும்னு தோணுது, ஒன்னும் மற்ற ஜாதகமாதான். ஒரு நெல்மணி விதைத்த அது 100 நெல்மணியை தரும். ஒண்ணு எவ்வளவு தருது? அப்ப இந்த பூமியில விதைக்கிறதுக்கு 100 கிடைக்குமா? வெண்ணில விதைக்கிறதுக்கு, தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு அவர் உனக்கு கடனாளியெல்லாம் இருக்க மாட்டார். நீ கொடுத்ததை தருவார். எப்படி தருவார்னா சொல்றாரு, அன்னைக்கு மடியில சரிந்து விழும்படி உனக்கு நன்றாக நீ அழகுது. அப்படி நீ எடுக்குது. ஆமா, மண்ணெண்ணெய் அழுகிற மாதிரி தான் ரேஷன் கடை. 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கினா 3 லிட்டர் தான் இருக்கும். 2 கிலோ சக்கரை வாங்கினா 1.5 கிலோ சக்கரை தான் இருக்கும். அவன் எப்படி ஆகலாம்? இப்ப நம்மளும் அப்படித்தான். ரேஷன் கடைக்காரங்க தான் நம்பலாம். நம்ம அழகு எப்படிங்க தசம் போகலாம் தரேன்மா. எதை கொடுத்த நீ? பணத்துல கொடுத்தியா? ஒரு நேரத்துல கொடுத்தியா? உடனே நீ கொடுத்தியா? ஏதாவது கொடுத்துருக்கோம். ஆனா நிறைய என்ன பண்ணிட்டு நம்ம வங்கிக்கிறவர்கள் சொல்றாங்க. என்ன பண்ணுங்க இல்லையா? மத்திய வங்கியா 3 பாத்தீங்கன்னா நம்ம வார்த்தையில மனுஷன் தேவனை ஏமாத்தலாமா? நீங்களும் என்ன ஏமாத்துறீங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நேரத்தை தர மாட்டாங்க, இவங்களே தர மாட்டாங்க. யாரை ஏமாத்துவாங்க? அதனுடைய விளைவு ஆசீர்வாதம் அல்ல, சாப்பிடும். அதனுடைய விளைவு நீங்க சபிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. அப்ப அவன் சொல்றாரு, உனக்கு கொடுக்கும் போதே நான் இப்ப கூட சொல்லுவேன், நான் ஒரு 100 ரூபாய் எடுத்து நான் காணிக்க போறேன்னா இது 1000 மடங்கு ஆசை எடுத்துருக்கேன். நான் சொல்றேன், நீ கொடுத்ததுலதான் நான் கொடுக்குறேன். ஆனா இதெல்லாம் பண்ணணும் நீங்க திருப்பி எனக்கு வேடாசை பிடிச்சவங்க கேட்கணும். யாருங்க அவருக்கு கொடுக்கறதுக்கு நான் ஏமாத்துறேங்க. எல்லாம் அவர் தாங்க கொடுத்தாரு. அவர் கொடுக்கறதுனா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு காலத்துல ஒண்ணுமே கிடையாது, 10 ரூபாய்க்கு வழி கிடையாது. ஆனா இன்னைக்கு தாராளமா கொடுத்து வச்சிருக்கிறாரு. யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? எங்க அப்பா அம்மா சம்பாத்தி வச்சு கொடுத்தா? ஒண்ணும் கிடையாது. சம்பாத்தி வச்சுட்டு அழிச்சுட்டேன். ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன கொடுத்தது யார் தான்? அவர் கொடுத்ததுல எடுத்து கொடுத்ததுக்கு என்ன கஷ்டம்? அவர் கொடுக்கும் போது திருப்பி உனக்கு பல பண்றாரு. இது ஆசீர்வாதத்திற்குரிய வழி. அப்ப நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்றால் கொடுக்கறதுல மனசு நோகாது, மன விரும்புவது. கட்டாயப்படுத்தி எல்லாம் வாங்க விரும்ப மாட்டேன். கட்டாயம் அதை அடிச்சு அது வெள்ளி போற பண்ணு. அது டேஸ்டாவே இருக்கு.
10 பேருக்கு சொல்லுவேன், நான் ரட்சிக்கிறேன். எனக்கு என்ன அவசியம் இல்லை. கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம், கொடுக்கலன்னா வேற வழியை கத்த தடுப்பாரு, காரியங்கள் நிச்சயமா நடத்துவாரு. தேவன் செய்ய நடத்ததை தடுக்க யாராலையும் முடியாது. ஆனா அந்த பங்கு உனக்கு இருக்க, அதுல பங்கு உனக்கு இருக்காது. ஆனா பங்கு யாருக்கு இருக்குன்னா, யாரு சத்தியத்துல வளருங்களோ, யாரு சுவிசேஷ ஆசீர்வாதத்தை பெறுங்களோ, உன்னுடைய பங்கு நிச்சயமா அந்த ஊழியத்திலே ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில கட்டாயம் இருக்கணும். ஏன்னா நீ வாசித்து கலாத்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். மேலும் 6வது அதிகாரம் 6வது வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் எவ்வளவு கொடுக்குறீங்க? எத்தனை நன்மைகளை எனக்கு தெரியுங்க. ஒரு நல்ல நாள் வந்தானா, கிறிஸ்துமஸ் வந்தானா, நியூ வந்தானா, ஏதோ ஒண்ணு கொடுத்து அப்புறமா நிறைய பேர் என்ன இருந்தாங்க, பேங்க் தோத்தாங்க தவிர கொடுக்குற எண்ணம் கிடையாது. வரல மென்டாலிட்டி எங்க வரல, கொடுக்குறேன் வரல. வருஷம் புராணம் நடத்தலாம், மன உற்சாகம் எத்தனை பேருக்கு வருது? அதுல கிள்ளி கொடுக்கலாமான்னு பாக்குறீங்க, அள்ளி கொடுக்கல மனசா கிண்ண பண்ணல. என்ன பண்ணீங்க? தாராளமா வந்தீங்க, தாராளமா அறுவடை கிடைக்கும். அழைப்பு அது யாருடைய அழைப்பு? நடிக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, தேவன் வாழ்க்கையை விளைய செய்வார். தேவன் விளைய செய்யலன்னா நட்டும் பிரயோஜனம் இல்லை, நீர் பாய்ச்சியும் பிரயோஜனம் இல்லை, அது பட்டு போயிடும். நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் தேவன் அதை வளர செய்யணும். அது வளர யாருக்கு செய்யறாருன்னா, தெரிவித்துல வசனத்துல உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே தேவன் எங்களை நிக்க வைக்கிறார். ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் மேல வந்து தங்கம். அதான் நீங்க வாசிக்கிறோம். நீங்க என்னாக புத்தகம் 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 24, 25, 26 நினைக்கிற வாசிட்டு என்னாகும்? கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது இவ்விதமாய் அவர்களுடைய நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என்றார். யார் ஆசீர்வதிப்பேன்? யார் ஆசீர்வதிக்கணும்? அதற்காகவே ஊழியக்காரன் எங்க வச்சார்? ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆளை நான் அனுப்பினேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல ஆழமா இருக்கணும். தரித்திரம் நமக்குரியதல்ல, தரித்திரம் நமக்குரியதல்ல. நான் கடவுளே சிக்கி இன்னைக்கு ஒரு துன்மார்க்கனாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கடன் வாங்கிட்டேன், கடன் கொடுக்க முடியல சொன்னா துன்மார்க்கம் சொல்றாரு ஆண்டவர். நம்ம யார் கிடையாது, துன்மார்க்கமாக வாழ அழைக்கப்பட்டவங்க அல்ல, நீதிமான்களாக வாழ அழைக்கப்பட்டவங்க. நீதிமான் இறங்கி கடன் நம்ம என்ன பண்ணணும்? நீதிமானதான் மற்றவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தா சொல்றாரு சங்கீதம் 112 சங்கீதம் 1-3 வசனங்களை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் வாழ்க்கையவா அவன் சந்ததி எதுவும் பிரயாசப்பட்டுங்கிறான். உன் சந்ததிக்கு தான், சந்ததி பூமியில பலத்தவைகளாக இருக்கும். செம்மையானவர்களுடைய ரத்தம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் யார் வீட்டுல இருக்கும்? நம்மளுக்கு என்ன இருக்கு? மார்வெட் சீட் தான்.
நிறைய பேர் வீட்டுல என்ன நாங்கள் அடக்கி பத்திரமா வச்சிருக்காரு எல்லாம். ஒரு குண்டு சாமான் கூட இருக்காது, ஒரு பித்தளை சொம்பு கூட வைக்க மாட்டாங்க. நம்ம பத்திரமா இருக்க எங்க வச்சுருவாங்க. அதனால கூட்டுக்கு வைக்கிறார் ஆண்டு. யாருக்கு இல்ல நீ வச்சுக்கிறான்னு சொன்னா இது யார்கிட்ட வச்சிருக்கீங்க? ஏன்னா ஆபத்து காலத்துல ஆண்டவர் இங்க சேர்த்துட்டாங்க. இயேசு அது கிடையாது. என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்கதான் போய் நின்றுவாங்க. நான் ஒரு பார்த்து என் வீட்டு மேல அவர் தான் நடத்துறாரு. அவர் சொல்லுவாரு, அப்ப நான் எந்த கீழே மாறு வைக்கிறேன். அவர் பொருளை பேசி ஒன்னும் மைக்கில பேசினாருன்னா ஒண்ணு அது எல்லாம் பார்ப்பாங்க. மாறுவழிய நம்பாத என்ன சொல்றாரு அந்த மாறுவழிக்காரன் எனக்கு தெரிஞ்ச என்ன அப்படியெல்லாம் பேசுறாரு. கண்டுக்காத காரணம் நம்பாத. ஆண்டவர் அழகுபடுத்துவதற்காக நகைகளை கொடுத்தாரு, பொண்ணை கொடுத்தாரு, பொருளை கொடுத்தாரு, வெளியே கொடுத்தாரு. மாறுவழிக்காரங்க வெளியே கிடையாது. அவரே மாறிட்டாரு. ஆனா கர்த்தர் மாற மாட்டார். யாரும் மாற மாட்டாரு. இப்ப நம்ம அடைப்பு இருந்தான் வாங்க கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அழைப்பு என்னதான் நான் பேசிக்கிறேன். இப்ப ரெண்டாவது அழைப்பு என்ன சொல்லி இருக்க? முதல் அழைப்பு சொன்னேன், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டீங்க. முதல்ல அழைக்கப்பட்ட அழைப்பு குறித்து பேசுனேன். நம்ம எப்படியும் நடத்த முடியாது. தேவன் நமக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. தேவன் நம்ம குறித்து ஒரு புத்தகங்களை வச்சிருக்கிறாரு. தேவனுடைய நோக்கங்கள் இருக்கு. ஏன்னா அவர் தீர்மானித்து தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறார். அப்ப நம்மள தேவன் வேலை பிடித்த பிறகு நான் என்ன செய்யணும்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நீங்க நடந்ததுன்னு. இப்ப அவர் தான் நடக்கிறார். நான் அறியாத வழியில என்ன அவர் நடத்துறேன், நமக்கே தெரியாத வழியில அவர் நம்மளுக்கு நடத்துறார். என்ன சொன்ன நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டோம். அப்ப நித்திய ஜீவனை ஏற்றுதான். பல பிரச்சனைகள் இருக்கு, நெருக்கடிகள் இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு, தேவைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நல்லது செய்தா கெட்டது வருது, பல நிலையான தீமைகள் வந்தாலும் ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு என் நிமித்தம் தான். அப்ப என் நிமித்தம் வரக்கூடிய தீமைகளை நீ அனுபவிக்கிற பாக்கியவானாக இருக்குன்னு சொன்ன. அப்ப இயேசுக்காக ஏற்றுக்கொள்கிற எல்லாமே என்ன பண்ணணும்? அவர் நமக்காக சிந்தை ஏற்றுக்கொள்ளாரு. எத்தனை விதமான பாடுகள், எத்தனை விதமான அவமானங்கள். ஏன் அவர் என்ன கற்றுக்கொண்டாரு? எல்லாம் நான் செய்ததும் நீ செய்து அவர் ஏற்றுக்கொண்டாரு. அவருக்காக நம்ம சில பிரச்சனைகள் பாடுகளை ஏற்றுக்கொண்டது ஒன்றும் கஷ்டமான காரியம் கிடையாது. அது ஒரு அழைப்பு. எதை ஏற்றுக்கொள்ளணும்? அதன் மத்தியில அவர் சொன்னாரு, என்னை பின்பற்றி நடத்தினா தன் சிலுவையை தாம் சொன்னது என்கிறார். என்ன பண்ணணும்? நீ வரணும். சிலுவை என்பது என்ன? பாடுகளும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் உபத்திரமும் தான். கிறிஸ்து நிமித்தம் அந்த பாடுகள் அத்தனையும் ஏற்றுக்கணும். கிறிஸ்துவுக்கு ஓடிடக்கூடாது. கிறிஸ்துவுக்கு பின்னால வரணும். பாக்கியசாலியாக மாறும். அதாவது முன்னால் சொன்னேன், ஆசீர்வாதம் செய்வதற்கும்படியாக அழைக்கப்பட்டார். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்ப தேவன் நம்முடைய எதுக்காக தர்தமா வாழ்த்துக்கு இல்லையே, தர்தமா வாழ்த்துக்கு இல்லையே சொல்லுங்க. அப்ப தர்தமா வாழணும்னா இயேசு தர்தமா ஆயான்னு அவசியம் இல்லை. 2:8-9 நினைப்பாங்க. கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரிசனத்தினாலே ஐஸ்வர்யவானாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரிசனரானார். யார் நிமித்தம்? வாய்த்தாங்க சொல்லுங்க, அடிக்கட்டங்க. ஏன் நிமித்தம்? வாய்த்தாங்க. இயேசு கிறிஸ்து தரிசனமாய் இருப்பாரானால் அவருடைய ஐஸ்வர்யங்கள் எங்கே? அவர் எனக்காக தரிசனமாய் அவர் ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்ததுனால நான் ஒரு காலம் தரிசனமாக வாழ முடியாது. என் தேவன் ஐஸ்வர்யத்தன் பண்ண அவரை சொல்லுகிற எனக்கு அந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தார். நான் அதை பெற்றுக் கொள்கிறேன். நாமம் காணிக்கை கொடுத்த
நாளாக மாறும் அப்பகல வாக்கு தத்தம் நாளாக பூக்கண்ணி சேரும் ஒரு யுத்த ராஜா சிங்கம் ஒன்று என் பக்கத்துல ஹல்லேலூயா அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்லை ஹல்லேலூயா ஒரு யுத்த ராஜா சிங்கம் ஒன்று என் பக்கத்துல ஹல்லேலூயா அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்லை ஹல்லேலூயா யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் ஃபேமிலியா இருந்தாங்க மொத்தமோ யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் ஃபேமிலியா இருந்தாங்க மொத்தமோ இந்த சொப்பனம் கீழே தள்ளிச்சோ அதை வச்சு தூக்குனாரு மேல கீழே நெளிஞ்சா கையை பிடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை இந்த சொப்பனம் கீழே தள்ளிச்சோ அதை வச்சு தூக்குனாரு மேல கீழே நெளிஞ்சா கையை பிடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை சிங்கம் ஒன்று என் பக்கத்துல ஹல்லேலூயா அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்லை ஹல்லேலூயா ஒரு யூத ராஜா சிங்கம் ஒன்று என் பக்கத்துல ஹல்லேலூயா அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்லை ஹல்லேலூயா எரியிற சூளை என்ன ஆச்சு எரியவர்கள் போட்டு எரிஞ்சு போச்சு எரியிற சூளை என்ன ஆச்சு எரியவர்கள் போட்டு எரிஞ்சு போச்சு கடலில எண்ணெய் எடுத்தோ உனக்கோட கருகாம போச்சு குட்டி எரிய வந்தவனெல்லாம் தூக்குறதே அப்பாவோட ஸ்பெஷல் வேகத்தீர எண்ணெய் எரிஞ்சோ துணி கூட கருகாம போச்சு குட்டி எரிய வந்தவனெல்லாம் தூக்குறதே சிங்கத்தோட ஸ்பெஷல் ஒரு யூத ராஜா சிங்கம் ஒன்று என் பக்கத்துல ஹல்லேலூயா அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்லை ஹல்லேலூயா ஒரு யூத ராஜா சிங்கம் ஒன்று என் பக்கத்துல ஹல்லேலூயா அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்லை ஹல்லேலூயா வாக்கு தத்தம் என் மேல ஒரு நாள் விட மாட்டேன் கீழே வாக்கு தத்தம் என் மேல ஒரு நாள் விட மாட்டேன் கீழே கூட நிற்கும் கூட்டமெல்லாம் நாளாக மாறும் அப்பகல வாக்கு தத்தம் நாளாக உக்கண்ணி சேரும் ஒரு யுத்த ராஜா சிங்கம் ஒன்று என் பக்கத்துல ஹல்லேலூயா அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்லை ஹல்லேலூயா ஒரு யுத்த ராஜா சிங்கம் ஒன்று என் பக்கத்துல ஹல்லேலூயா அவர் சையம் கேட்டா
சர்வ வல்லமை ஆண்டவரே, பலத்த கரமாகவே இந்த நேரத்தில் கர்த்தருடைய கருணை வழிநடத்தினார். இந்த நாளில் பரிசுத்த ஆராதனைகளை நாங்கள் ஈடுபட்டதற்காக ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிக்கிறவரே, உங்களுடைய வழியை நமக்கு காண்பிக்கிறேன். அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து ஆண்டவரே, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளவும் அழைக்கப்பட்டீர்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக நீரே தகுதியாக அதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக வழிநடத்தி ஆசிரியர் நாமத்தான் தெரிவிக்கிறேன். ஜீவனோடு என் ஆத்மாவை கர்த்தரை என் முழு நாமத்தை என் ஆத்மாவை கர்த்தரை கர்த்தர் செய்த சகல கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை திருவேன் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஆசீர்வாதங்கள் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துவதும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு வந்திருக்கிற அனைவருக்கும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக